யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு மிக்ஸி கிளீனிங் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிக்ஸி கிளீனிங்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. மிக்ஸி வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதை வந்து நமக்கு மோஸ்ட்லி நம்ம டெய்லி சட்னி அரைப்போம், மற்றது ஏதாச்சும் மசாலாஸ் அரைப்போம். ஸோ மிக்ஸி வந்து ரொம்ப டர்ட்டி ஆயிரும். அது எப்படி இங்கே பாருங்கள் எவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு, அதை எப்படி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், என்னென்ன பொருட்கள் சேர்த்து க்ளீன் பண்ணால் எப்படி நல்லா நமக்கு பாலிஷ் பண்ணி அழகாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன திங்ஸ் நான் யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா, முதல்ல வந்து சால்ட். இது வந்து சால்ட் எடுத்துக்கோங்க. சால்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஹாஃப் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு பழைய ப்ரஷ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து என்ன, வினிகர் நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்ப்பேன். வினிகர் எடுத்துக்கோங்க, இந்த ஃப்ளேவர் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சோப் ஆயில். இதெல்லாம் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கும். சோப் ஆயில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் சேர்ப்பேன். இது மாதிரி ஒரு சோப் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிளீனிங் மெத்தட், ஒரு காட்டன் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ நம்ம கிளீனிங் மெத்தட் பார்ப்போம். இங்கே பாருங்க, முதல்ல எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். நான் எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டேன். எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஃபுல்லாக மிக்ஸி ஃபுல்லாக வந்து இது மாதிரி அந்த ஜூஸை வந்து புழிஞ்சு விட்டுருங்க. எங்கெங்க கலர் இருக்கோ உள்ளேலாம் வந்து அங்கே பாருங்க, மோஸ்ட்லி இந்த உள்ளே வந்து தான் நல்லா, ஏன்னா ஜாரில் உள்ள சாறுகள் அந்த இதெல்லாம் எல்லாம் மசாலாஸ்லாம் வந்து கீழே வந்து வலிஞ்சு அங்கே தான் ரொம்ப கருப்பாக இருக்கும். அந்த இடத்துல வந்து நல்லா எலுமிச்சம்பழம் போடுங்க. இப்போ அந்த ஸ்க்ரப், அதாவது அந்த எலுமிச்சம்பழம் இதே யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சிருங்க. நல்லா அப்படியே ஃபுல்லாக மிக்ஸி ஃபுல்லாக தேய்ங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நல்லா தேய்ங்க. நான் தேய்க்கிற மாதிரி நல்லா அழுத்தி தேய்ங்க. எலுமிச்சம்பழம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும். அதோட வந்து அதெல்லாம் வந்து கிருமி நாசினி தான். என்ன பண்ணுறீங்கன்னா, உப்பை தொட்டு தேய்ங்க. பாருங்க, உப்பை தொட்டு தேய்ங்க. நல்லா ஸ்க்ரப் மாதிரி இருக்கும். நல்லா அழுக்கெல்லாம் போகும் அந்த ஓரங்களில். இது உள்ளார தேய்க்கும் போது நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஃபைனலாக நம்ம ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சிட்டு ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணி சேர்த்து தேய்ச்சிக்கணும். இது பாருங்கள், நல்லா தேய்ங்க. மிக்ஸி ஃபுல்லாக தேய்க்கணும். எலுமிச்சம்பழமும் உப்பும் சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லா போகும். இது பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் தேய்க்க உப்பு தேய்க்க போகுது பார்த்தீங்களா. இது நான் வந்து க்ளீன் பண்ணாமையே வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காகவே நாங்கள் வச்சுருந்தோம். இப்போ வந்து இந்த நடுப்பகுதியை சுத்தம் பண்ணுவோம். அது உள்ளே இருக்கிறதுனால நம்ம இதுக்கு வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரஷ்ஷில் வந்துட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை சாரை இது பண்ணிக்கிட்டு அதே சமயம் உப்பையும் தொட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், ப்ரஷ்ஷில் வந்து உப்பையும் தொட்டுட்டு இப்போ உள்ளே நல்லா நம்ம வந்து நல்லா ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிருங்க, ஓகேங்களா. இங்கே பாருங்கள், உள்ளே நல்லா தேய்ச்சிருங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு அழுக்கு க்ளீன் ஆகுது பார்த்தீங்களா. அழுக்கெல்லாம் தனியாக வருது. அந்த சைட்லலாம் இந்த 2 பக்கட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்துலேயும் நல்லா தேய்ச்சி விடுங்க. அதெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கோங்க. உப்பை தொட்டுக்கோங்க, அடிக்கடி உப்பை தொட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு தான் கேட்கும். உப்பை தொட்டுக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி இங்கெல்லாம் நல்லா தொடச்சிக்கோங்க. இந்த முக்கத்துலலாம் இங்கே பாருங்கள் அழுக்கு வந்து செட் ஆகிருக்கு. இங்கெல்லாம் ப்ரஷ் யூஸ் பண்ணி உப்பையும் எலுமிச்சம்பழம் ஜூஸையும் செட் பண்ணி இது மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க, நல்லா தேய்ச்சிக்கோங்க. தண்ணியை யூஸ் பண்ண வேணும். தண்ணி ஊற்றினா வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படிங்கிறனால கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து தொடச்சி தான் எடுக்கணுமே தவிர கழுவக்கூடாது. மிக்ஸியில் எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் கழுவக்கூடாது. ஸோ இது மாதிரி யூஸ் பண்ணி தொடச்சிக்கிட்டா எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ நான் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நல்லா இது பண்ணிட்டேன். இப்போ காட்டனை யூஸ் பண்ணி ஃபுல்லாக தொடச்சிடுங்க. காட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், தொடச்சா அழகாக வந்துடும் நமக்கு அழுக்கெல்லாம். காட்டன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் முதல்ல இதை வாஷ் பண்ணி இதை தொடச்சி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம சோப் ஆயில் வினிகர்லாம் போட்டு எகைன் நம்ம துவைக்கணும். இது நல்லா ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இதையும் வந்து நல்லா தொடச்சிருங்க. உள்ள ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இருக்குது. ஸோ பார்த்து அழகாக காட்டனில் வந்து ஃபுல்லாக நல்லா தொடச்சிருங்க. நல்லா இப்போ இந்த வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயர்லையும் அழகாக இங்கே பாருங்கள், வயரையும் அழகாக அந்த எலுமிச்சம்பழம் சாறை தொட்டுக்கிட்டு நான் முதல்ல தொடச்சேன். அதையும் அழகாக ஒரு காட்டன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக இது மாதிரி தொடச்சிருங்க. வயரெல்லாம் ஓகே. நம்ம வந்து காட்டன் யூஸ் பண்ணி தொடச்சிக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் சோப் ஆயில் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நான் சோப் ஆயில் வந்து 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். 2 டீஸ்பூன். நீங்கள் வந்து நான் சோப் ஆயில் வந்து கரெக்டாக 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இப்போ சோப் ஆயிலை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம் காட்டனில். இங்கே பாருங்கள், காட்டனில் தொட்டு தொடச்சிடுங்க ஃபுல்லாக. சோப் ஆயில் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் விற்கும். ஃபுல்லாக தொடங்க, அப்போ தான் ஷைனிங் கொடுக்கும்.
இங்கே பாருங்கள் சோப் ஆயில் தேக்க ஷைனிங் ஆகுது பார்த்தீங்களா. சோப் ஆயில் தான் நல்லா ஷைனிங் கொடுக்கும். சோப் ஆயிலை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும், அதாவது இடுக்கு மூளை எல்லாத்துலேயும் நல்லா வந்து காட்டன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து நம்ம வினிகர் வந்து வினிகர் அதே மாதிரி 1 டீஸ்பூன் சேருங்க. வினிகர் தொட்டு துடைக்க போகிறோம் ஃபைனலாக. அதே மாதிரி காட்டன் வச்சுக்கோங்க. வினிகரை வந்து காட்டனில் தொட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. நம்ம ஃபைனல் டச் வந்து வினிகர் தான். ஃபுல்லாக துடைச்சா நமக்கு நல்லா சுத்தமாக கிடச்சிடும் நமக்கு மிக்ஸி. நான் வினிகர் தொட்டு தேய்ச்சதும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. நல்லா டாப்பில் உள்ள அழுக்கெல்லாம் போச்சு, மூளை இடுக்குகளில் உள்ள அழுக்கெல்லாம் போயிடுச்சு. நல்லா துடைக்கணும். இங்கிட்ட இருக்கலாம் நல்லா துடைச்சிக்கோங்க. அது மாதிரி ஃபுல்லாக துடைச்சி எல்லா இடத்துலையும் உள்ள அழுக்குகளை எடுத்துக்கோங்க. ஃபைனலாக வந்து ஒரு நல்ல சுத்தமான ட்ரை துணியை வச்சு ஃபுல்லாக திரும்ப எகெயின் துடைச்சிடுங்க. நமக்கு வந்து கிடச்சிடும். வியூவர்ஸ் இங்கே பாருங்கள், நான் துடைச்சிட்டேன். ஃபைனலாக காட்டன் துணியை வச்சு துடைச்சி எடுத்துக்கிட்டேன். நமக்கு வந்து இந்த டர்ட்டியாக இருந்த அழுக்கெல்லாம் வந்து போயிடுச்சு, கிட்டத்தட்ட போயிடுச்சு. நமக்கு வந்துட்டு நல்லா கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள். பட் ரொம்ப பியூர் புது மிக்ஸி மாதிரியே நமக்கு கிடைக்காது. பட் பழசாக இருந்ததுக்கு, ரொம்ப அழுக்காக இருந்ததுக்கு நமக்கு மோஸ்ட்லி முக்கால்வாசி 80% நமக்கு க்ளீன் ஆயிடும். அதாவது 30 எல்லாம் நீங்கிடும், அழுக்கெல்லாம் நீங்கி நமக்கு வந்து இது மாதிரி பியூராக கிடச்சிரும். இதுமாரி நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, தொடச்சிங்கன்னா இது மாதிரி பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் டிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.